ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஓவியா ஜுவல்லரில் இருக்கும். ஸோ ஃபைனலி திரும்பவும் புது ரெக்கார்டுக்காக நிறைய ஆஃபர் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா, ரிப்பீட்டடாக உங்களுக்கு. ஸோ ஆஃபர்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறதே. நிறைய புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நான் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ் வரக்கூடிய வழியில் திருச்சி மெயின் ரோட் குகையில் ராயல் சிப்ஸ்க்கு பக்கத்தில். இதே நீங்கள் சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ் கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரீங்க அப்படின்னா திருச்சி மெயின் ரோட் குகையில் எம்ஜிஆர் சிலை இருக்கும். எம்ஜிஆர் சிலையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரி லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஆஃபர் தான் ஓவியா ஜுவல்லரில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்போவுமே தரமான தங்க நகைகளை குறைவான விலையில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரி வரலாம். ஏன் அப்படின்னா தங்கத்தோட விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து கவலையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சேதாரம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கொடுப்பாங்க. விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் இருக்கும். விலை குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஆஃபர் அப்படிங்கிறத தொடர்ந்து ஓவியா ஜுவல்லரில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ தங்க நகைகளுக்கு சேதாரம் திரும்ப கிடைக்காத ஒரு அமௌண்ட் அப்படின்னா சேதாரம் இல்லையா. ஸோ அதனால் சேதாரத்துக்காக பணம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஓவியா ஜுவல்லரி மட்டுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குங்க. இன்றைக்கி நிறைய நியூ அரைவல்ஸ் இருக்குது. நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் வியரை தாண்டி உங்களுக்கு சில்வரில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கோல்டில் வந்து நிறைய செட் கலெக்ஷன்ஸ், ப்ரைடலுக்கான செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈவன் ஆன்டி கலெக்ஷன்ஸ், டெம்பிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீசனபிளான வேஸ்டேஜ் தான். ஓவியா ஜுவல்லரில் வந்து நீங்கள் நகைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேதாரத்தோட பர்சன்டேஜ் அதிகப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 10% தான். 10%க்கு மேலே தங்க நகைகளே உங்களுக்கு இங்கே கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி தான் இப்போ நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸும் வந்திருக்காங்க. நேரில் நம்ம கூட பேசினவங்க, அதே மாதிரி நம்மளுடைய ஓவியா ஜுவல்லருக்கு ரெகுலராக கஸ்டமராக இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி ஒரு ஃபீட்பேக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தவிக்கிது மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஜோல டம்டம் முதுகு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம்டம் மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஜோல டம்டம் முதுகு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம்டம். ஓவியா ஜுவல்லரில் இருக்கும் புது நகைகளோட அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு ரெடியாகவே இருப்பீங்க. இதில் இப்போ நம்ம முதலாவது இந்த செக்மெண்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வர் கலெக்ஷன்ஸ். பட் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தங்க நகை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு சில்வரு. அதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டு எனாமலில் இருக்கக்கூடிய முலாம் பூசப்பட்ட நகைகள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்லேருந்து உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு ப்ரைடல் செட் கலெக்ஷனாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 கிராமில் 150 கிராமில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் உங்களுக்கு செட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 24 கிராம்ஸ்லேருந்து 24 கிராம்லேருந்து ஆரம்பிக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸு கிராம் வெயிட் தான் வரும். நம்ம இதே லட்சக்கணக்கில் வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு உங்களுக்கு 1000லேயே முடிஞ்சிடும் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான அல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் செட் கலெக்ஷன். அதுதான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ்ஸு, டபுள் லேயர்டாக இருக்கக்கூடிய நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஸ்டிங் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 24 கிராம்ஸ் தான் வருது. அதே மாதிரி மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 கிராமில் கொடுத்துருக்காங்க.
இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 6 to 7 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன். பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியே வந்து கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டு. ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு ஓவல் ஷேப்பில் டபுள் லேயர்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 22 கேரட்டை நம்ம பார்க்குற மாதிரி, கேரட் கோல்டை பார்க்குற மாதிரியே ஒரு செட் கலெக்ஷன். பட் ஆனால் சில்வர் எல்லாமே உங்களுக்கு 92.5 பியூரிட்டி இருக்கக்கூடிய சில்வர்ஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். சில்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது ஓவியா ஜுவல்லரில் வாங்கும்போது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ட்ரெடிஷ்னல் எத்தனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகை அப்படின்னு தாங்க ஏமாந்து போவீங்க. பட் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சில்வர் வெள்ளி நகைகள் தான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு 40 கிராமில் இருக்கக்கூடியது. பாருங்களேன் எவ்வளவு அழகாக ஒரு ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்டிக்கில் நெக்லஸ் அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஜும்காஸ், நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ப்ரைடல் ஜும்காஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜும்காஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 25 கிராம்ஸ் வருது. ஸோ 25 கிராம்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய ஜும்கா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்களேன், நார்மலாக நம்ம ஒரு இமிடேஷன் கலெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு அல்டர்னேட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து கோல்டு ரொம்ப ப்ரைஸாக இருக்குது, வாங்க முடியாதுன்னு நினைப்போம். பட் ஆனால் அதே மாதிரி ஆன்டிக்கில் நகாஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சில்வர் நமக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஓவியாவில் வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையவே கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லஸ் பேட்டர்னு. இது எல்லாமே ஃபேன்சி வியர்ஸு. உங்களுக்கு எத்தனிக் வேணும்னா எத்தனிக்கில் இருக்குது, அதே மாதிரி ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா ஃபேன்சியாக உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஃபேன்சியாக இருக்கக்கூடிய டபுள் லேயர் நெக்லஸ். உங்களுக்கு பாருங்களேன், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட் ஸ்டோன்ஸு, அதே மாதிரி முழுக்க முழுக்க வெள்ளி. உங்களுக்கு வெள்ளி எவ்வளவு அழகாக சில்வர் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாகவே வெள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கோல்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கோல்ட் கோட்டட் உங்களுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ். இது எல்லாமே செட் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு கிராமை பொறுத்து உங்களுக்கு கிராமுக்கு ஏற்ற மாதிரி தான் பீஸ் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே நியூ அரைவல். ஸோ வந்து கோல்டு மட்டும் கிடையாது, வெள்ளியிலையுமே நிறைய புது அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காட்டின அதே செட்டை வந்து நான் இப்போ வியர் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் வியர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஜுவல்லரியாக பார்க்குறத விட நம்ம கழுத்தில் வச்சு காட்டும்போது அதோட அழகு வந்து அப்படியே டபுள் மடங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அது பாருங்களேன். ஓகே, இது பாருங்க, அந்த டபுள் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த நெக்லஸ் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது முழுக்க உங்களுக்கு 92.5ல் இருக்கக்கூடிய வெள்ளிங்க. ரொம்ப அழகாக நமக்கு இதில் கோல்ட் கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு நல்ல ஒரு ஃபேன்சியான மாடலாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஜுவல்லரி மாதிரி அப்படியே சில்வர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேன்சி நெக்லஸ் பேட்டர்ன். ஓகே, இதை எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்னிக் வியர்ஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததான் நான் உங்களுக்கு அதையுமே போட்டு காட்டுறேன். ஸோ வந்து ட்ரெடிஷ்னல் வியர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதுலேயும் உங்களுக்கு நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஜும்காஸ் கொடுத்துருக்காங்க. நெக்லஸில் நமக்கு அந்த ரூபி எம்ப்ராய்டு மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் வந்து அல்டர்னேட்டிவாக கலர்ஸ் உங்களுக்கு வருது. ஃபுல்லாக மாங்காய் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் செட் கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மாங்காயில் லக்ஷ்மி உரம் இருக்க மாதிரி இருக்கனால ஒரு சிலர் வியர் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஃபுல்லாகவே மாங்காய் தான், அதனால் எல்லாருமே தாராளமாக நீங்கள் வியர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நெக்லஸ்க்கு மேட்சிங்கான இயரிங்ஸு 92.5ல் இருக்கக்கூடிய பியோர் வெள்ளியில் தான் உங்களுக்கு இது எல்லாமே ஜுவல்லரி மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து வியர் பண்ணி காட்டுறேன். இது வந்து மாலை டைப்பில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ்ஸு. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாலை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ்ஸு. ஃபுல்லாகவே மாங்காய் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு எத்தனிக் பேட்டர்ன். இது எல்லாமே டிவைன் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வரும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு டெம்பிள் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது முழுக்க உங்களுக்கு வெள்ளியில் தாங்க. இதுக்கு மேட்சிங்காக இயரிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இயரிங்கில் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இருக்குது. ஸோ அதனால் பட்டன் டைப்னா தான் வந்து உங்களுக்கு அந்த போடக்கூடிய அந்த தண்டு பெருசாக வேணும்னா இது ஸ்க்ரூ டைப், தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். பாருங்களேன், பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ், அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங் நம்முடைய ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறது இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து கோல்ட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய சில்வர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதில் நமக்கு ஹாரம் வச்சுருக்காங்க. இப்போ நெக்லஸ் பார்த்தீங்க, நெக்லஸ் மாதிரி உங்களுக்கு ஹாரம் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ரைடலுக்கு தேவையான ஒரு ஹோல் ப்ரைடல் செட்டே வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்க முடியும். ஸோ அதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பாருங்களேன், ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஏடி ஸ்டோன் இருக்க மாதிரி
அதாவது டைமண்ட் ஸ்டோன் நம்ம பார்த்த மாதிரியான ஒரு ரிப்ளிகால இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் செட் வச்சுருக்காங்க. மல்டி கலர்ஸ், உங்களுக்கு ரெட் கலரு, க்ரீன் கலரு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மல்டி கலர்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாரம்க்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே ஃபினிஷ் பண்ணும்போது லாரல்ஸாக வந்து பேர்ல் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், அதாவது டைமண்ட் ரிப்ளிகா மாதிரி இருக்கிற ஜுவல்லர் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி எம்ப்ராய்டு, ஸோ அதனுடைய ரிப்ளிகா ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ரூபி எம்ப்ராய்டு வருது. அதே மாதிரி நல்லா பெரிய சைஸில் உங்களுக்கு பெண்டன் இருக்குது, இங்கே பாருங்களேன். ஸோ நல்லா ஒரு பெரிய சைஸ் பெண்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம கேஸ்டிங்கில் 22 கேரட் கோல்டு பார்ப்போம் இல்லையா, அதனுடைய ரிப்ளிகா டைப்பு. ஸோ அதனுடைய ரிப்ளிகா உங்களுக்கு வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் இதுவும் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். இது நமக்கு லாங் ஹாரமாக வரும். ஸோ இது உங்களுக்கு லாங் ஹாரமாக வரும், நீங்கள் அந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவு லென்த் வருதுன்னு. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வேணால் கீழே போட்டுக்கலாம், இல்லை மேலே வேணா, உங்களுடைய சாய்ஸ் பொறுத்து. இது பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டு நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக ரூபி எம்ப்ராய்டோட ரிப்ளிகா, அதே மாதிரி டைமண்ட் ஸ்டோனோட ரிப்ளிகாவோடு இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாரம். இது முழுக்க முழுக்க நமக்கு வெள்ளி, அதுதான் ஹைலைட். ஏன்னா இதெல்லாமே கேஸ்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 22 கேரட்டில், ஆனால் வெள்ளியில் ஓவியாவில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்காகவே. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு பியூட்டிஃபுல்லான குந்தன் செட்டு. வெள்ளிலேயே பார்த்தீங்க அப்படின்னா குந்தன் செட் வச்சுருக்காங்க. அந்த கலெக்ஷன் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். தவிக்குது மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஜோல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம்டம் மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஜோல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம்டம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குந்தன் செட்டு. இது முழுக்க முழுக்க வெள்ளி 92.5 தான். இப்போ நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தாங்க. அதில் நமக்கு குந்தன் பேட்டர்ன் காட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து பார்க்க டைமண்ட்ஸ் இருக்க மாதிரியான செட்டு, ஆன்டிக்கில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபேன்சி இருக்கும். அதே மாதிரி குந்தன் ஜுவல்லரிஸ் இருக்குங்க பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே உங்களுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டான லுக்கு கொடுக்கும்ன்றத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஒரு ஈவினிங் ரிசப்ஷன் போகிறோம், பார்ட்டிஸ் போகிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான செட் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கிராம் வெயிட்டை பொறுத்து தாங்க. ஸோ இதனுடைய கிராம் எவ்வளோ வருது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 112 வருது. இதில் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் தனியாக வரும், அதே மாதிரி சில்வரோட வெயிட் உங்களுக்கு தனியாக வரும். செட்டே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹாரம்க்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹாரமில் பெண்டன் பாருங்களேன், நல்லா பெருசாக உங்களுக்கு க்ரீன் கலரில் ஸ்டோன் இருக்காங்க. இது எல்லாமே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு எம்ப்ராய்டோட ரிப்ளிகா மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு செட் கலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்டான செட் அப்படின்னா அந்த குந்தன் செட்டு. அதை உங்களுக்கு சில்வரில் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் கொடுத்துருக்கிறது இன்னும் ஹைலைட்டடு. இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது குந்தன் செட்டு. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்னிக் வியர் டிவைன் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நகாஸு, ஒரு ஆன்டிக் செட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுல சந்தேகமே வராது. ஏமாந்து கூட போகலாம். பட் ஆனால் இது உங்களுக்கு முழுக்க முழுக்க வெள்ளி. ஸோ வெள்ளி தான் உங்களுக்கு 92.5 பியூரிட்டியில் இருக்கக்கூடிய வெள்ளியில் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, தங்கத்தில் எந்த அளவு வேலைப்பாடோடு கொடுக்க முடியுமோ அதே அளவு வேலைப்பாடோட, அதுக்கு ஈக்குவலான வேலைப்பாடோட வெள்ளியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிக் செட்டு. நெக்லஸ் கொடுத்துருக்காங்க, ஹாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேரா வேணுன்னா பேராவே பிக் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது நெக்லஸ் பாருங்கள். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த ஹாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வியர் பண்ணி காட்டுறேன்.
ஸோ நல்ல பெரிய சைஸில் நமக்கு பெண்டன் வச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா இதில் லக்ஷ்மி உருவம் கிடையாது, அதனால எல்லாருமே வியர் பண்ணிக்கக்கூடிய ஒரு செட் கலெக்ஷன் தான். நல்லா பெரிய சைஸில் பெண்டன், இன்னும் மேலே தூக்கலாம். ஓகே, நல்ல பெரிய சைஸில் ஒரு பெண்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்டிக் செட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கோல்டில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் வரும், அதாவது ஒரு 15 to 20 சவரன் வரும். பட் ஆனால் நீங்கள் வெள்ளியில் வாங்கிக்க முடியும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதெல்லாமே வெளியில் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா கோல்டுனா ஒரு செட்டு தான் வாங்க முடியும். வெள்ளி அப்படிங்கும்போது நம்ம நிறையா வாங்கி வச்சுக்கலாம். அதே ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 செட்டே வாங்கி வச்சுக்க முடியும். அதுதான் வெள்ளியோட ஸ்பெஷலு. இங்கே பாருங்களேன், நல்லா பெரிய சைஸில் பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. கீழே லாரல்ஸ் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய லாரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது, கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான கலர்ஸ் தான். ஸோ ப்ரைடல்ஸாக இருக்கீங்க, சாரீ வியர் பண்ணுறீங்க அப்படின்னா சாரீக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாண்டர்டான கலர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான இந்த ஹாரம்லேயே லாங் ஹாரம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்ஸ் எல்லாமே வேறு இருக்குது. ஸோ உங்களுக்கு சாய்ஸஸ் வேறு வேணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பாருங்கள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு லாங் ஹாரமு. இதெல்லாமே பாருங்களேன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லாங் ஹாரம் உங்களுக்கு ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷனு. எல்லாமே உங்களுக்கு லென்த்தாக வரும், அதுதான் ஹைலைட்டு. உங்களுக்கு எல்லாமே வந்து லென்த்தாக இருக்கக்கூடிய ஹாரம் செட் கலெக்ஷனு. இது உங்களுக்கு ஃபுல்லாக லக்ஷ்மி உருவம் கொடுத்துருக்காங்க. கீழே சென்டரில் பெண்டன் வந்து நல்லா பெரிய சைஸில் லக்ஷ்மி உருவம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது பாருங்களேன், நல்லா பெரிய சைஸில் லக்ஷ்மி உருவம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பேக் சைடுமே க்ளோஸ்டு, அது இன்னொரு ஹைலைட்டு. பேக் சைடும் உங்களுக்கு க்ளோஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாரம் முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி உருவம் இருக்குது. அதே மாதிரி மாங்காய் டிசைன் வச்சுருக்காங்க. அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டிவைன் செட் கலெக்ஷனு. அதே மாதிரி அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு சூப்பரான ஒரு டைமண்ட் ரிப்ளிகா செட் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கேஸ்டிங்கில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய கலெக்ஷன். ஸோ கேஸ்டிங்கோட ரிப்ளிகா, டைமண்டோட ரிப்ளிகா. இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் ஹைலைட்டடு. அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கோல்டில் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ வந்து சில்வரு நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கோல்ட் பாலிஷ்டு போட்டிருக்காங்க. அதில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதில் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது, உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் உங்களுக்கு. கீழே லாரல்ஸ் எல்லாமே பேர்ல்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பெண்டன், நல்ல பெரிய பெண்டன் தான். பெண்டன் சைஸ் பாருங்கள், நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெண்டன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு டிவைன் கலெக்ஷன், எத்தனிக் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். உங்களுக்கு லக்ஷ்மி உருவத்திலேயே நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பாருங்களேன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு, இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டிசைனு. ஸோ இதுவும் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஒவ்வொரு மாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் காட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்த இந்த வெள்ளிலேயே 92.5 இருக்கக்கூடிய வெள்ளி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்ட் பாலிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜுவல்லரிஸில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் செட் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு நம்ம டெய்லி வேரில் போடுற மாதிரியான தோடு வேணும் அப்படின்னா, ஏன்னா குழந்தைங்களுக்கு தங்கம் போட்டு விட பயப்படுறவங்க வெள்ளியில் போடுவோம் இல்லையா, ஸோ அது பார்க்குறதுக்கு நமக்கு தங்கம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தோடு, இந்த மாதிரி டெய்லி வேரில் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸும், அதாவது வெள்ளி நகை பார்க்க அப்படியே தங்க மாதிரி இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வரணும் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரிக்கு. எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சில்நாக்கின்பட்டி பைபாஸ் வர வழியில், திருச்சி மெயின் ரோட், குகையில், ராயல் சிப்ஸ்க்கு பக்கத்தில். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வெள்ளியிலே இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு கோல்ட் பாலிஷில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி நமக்கு டைமண்டோட ரிப்ளிகா மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளி கலெக்ஷன்ஸ் தான் அடுத்து பார்க்க போகிறோம். எல்லாமே நெக்லஸ் செட் வச்சுருக்காங்க, ஹாரம் செட்டும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் போய் பார்க்கலாம். தவிக்குது மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு
வெல்கம் பேக் டு ஷோ. நம்மளுடைய ஓவியா ஜுவல்லர்ல இருக்கோம். எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ் வரக்கூடிய வழியில திருச்சி மெயின் ரோட் குகையில ராயல் சிப்ஸ்க்கு பக்கத்துல. இதே நீங்க சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ் கொன்னலாம்பட்டி பைபாஸ்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரீங்க அப்படின்னா திருச்சி மெயின் ரோட் குகையில எம்ஜிஆர் சிலை இருக்கும். எம்ஜிஆர் சிலையில இருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கத்துல ஓவியா ஜுவல்லரி லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி செக்மெண்ட்ஸ்ல நீங்க பார்த்தது வெள்ளியில் இருக்கக்கூடிய ஹாரம் நெக்லஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளி பொருட்கள், ஓவரால் பொருட்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் எல்லா நாட்களுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் மாறிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு போர்ட் ரேட்லேருந்து ₹1 கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. இதுதான் ஓவியா ஜுவல்லரில் வெள்ளிக்காக கொடுக்கக்கூடிய ஆஃபர். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளி பொருட்கள். தொடர்ந்து பார்க்கலாம். வெள்ளி பொருட்கள்லாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது விளக்கு பார்க்க போகிறோம். ஸோ விளக்குல இது எல்லாமே நமக்கு குத்து விளக்கு மாடலு. உங்களுக்கு ஹைட் பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான குத்து விளக்கு மாடல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு அடியில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு செட்டாக இருக்குது. அதே மாதிரி அன்னப்பக்ஷி இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்காக வேணும் அப்படின்னா அன்னப்பக்ஷி இருக்கக்கூடிய குத்து விளக்கு உங்களுக்கு மேலே அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 5 முகம் இருக்கக்கூடிய குத்து விளக்கு மாடலு. எல்லாமே உங்களுக்கு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் செய்கூலி சேதாரம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி இங்கே டிசைனாக இருக்கக்கூடியது வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்களேன், கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மயில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அன்னப்பக்ஷி இருக்கக்கூடிய டிசைனில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கு. இது ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி அதற்கு அடுத்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சங்கடை, ஸோ அது எல்லாமே இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய சங்கடை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிஃப்டாக கொடுத்துக்கலாம். இல்லை வீட்டுக்கு வேணும் அப்படின்னா ஸோ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய சங்கடை உங்களுக்கு வெயிட் வேரியேஷன்ஸில் இருக்குது. ஸோ வெயிட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குங்கும கிண்ணம் இதெல்லாமே பாருங்களேன். இங்கே உங்களுக்கு ஹேண்டிலோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இருக்கக்கூடிய குங்கும கிண்ணம், உங்களுக்கு 2 இருக்க மாதிரியான குங்கும கிண்ணம் உங்களுக்கு வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் மஞ்சள் அதே மாதிரி சந்தனம் குங்குமம் எல்லாமே போட்டுக்கலாம். 5 இருக்குது. அதே மாதிரி 2 இருக்கக்கூடிய மாடல் உங்களுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. ஸோ குங்கும கிண்ணம் வந்து உங்களுக்கு 2 குழி இருக்கக்கூடிய மாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் உங்களுக்கு பெருசு. இது வந்து சின்ன சைஸில். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு பெருசு இருக்குது. சந்தன கிண்ணம் எல்லாமே உங்களுக்கு பெருசாக அவுட்டரில் உங்களுக்கு டிசைனோடு இருக்கக்கூடியது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. உங்களுக்கு ப்ளைனாக வேணும்னா ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த சந்தன கிண்ணம் அதே மாதிரி நமக்கு குங்கும கிண்ணம் இருக்கக்கூடியது தான் இருக்குது. அதற்கடுத்து தான் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே பவுல்ஸு. ஸோ குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய பவுல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நியூ பார்ன் பேபியாக இருக்காங்க, அதாவது பிறந்த குழந்தைங்களா இருக்காங்கன்னா நம்ம இதில் தான் வந்து குழந்தைங்களுக்கு வெள்ளியில் வந்து நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ணுவோம் இல்லையா, சாப்பாடு கொடுப்போம் இல்லையா, அதுக்கு நீங்கள் இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் வேரியேஷனில் இருக்குது. பெருசு வேணுனாலும் சரி சின்னது வேணுனாலும் சரி சைஸ் வேரியேஷனில் அவுட்டரில் டிசைன்ஸ் இருக்க மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வெள்ளி சொம்பு உங்களுக்கு இருக்குது. வெள்ளி சொம்பு பெருசு வேணும்னாலும் சரி சின்னது வேணுனாலும் உங்களுக்கு இருக்குது. இது பாருங்கள், இந்த சைஸ் உங்களுக்கு இருக்குது. சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் இருக்குது. இதெல்லாமே பாருங்களேன், சின்னதாக இருக்கக்கூடிய வெள்ளி சொம்பு. அதே மாதிரி ஈவன் உங்களுக்கு ஆன்டிக்கில் வேணும் அப்படின்னா ஆன்டிக்லையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பாருங்களேன், நல்லா வெயிட்டாக ஹெவியாக இருக்கக்கூடிய ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய சொம்பு உங்களுக்கு. வெளியில் ஃபுல்லாகவே வந்து நமக்கு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி தாமரை மேலே இருக்க மாதிரி ஒவ்வொன்றுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மியோட ஒவ்வொரு அவதாரம் இருக்க மாதிரியான டிசைனில் உங்களுக்கு இருக்குது. நல்லா ஹெவி வெயிட்டாக வரக்கூடிய ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய சொம்பு. அதுக்கடுத்து வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உருவங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம். ஈவன் உங்களுக்கு எல்இடி லைட் இருக்க மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெங்கடாஜலபதி உங்களுக்கு இருக்குது, ராதாகிருஷ்ணா கொடுத்துருக்காங்க. ஸோ வெங்கடாஜலபதியிலே வந்து உங்களுக்கு வச்சுக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் டைப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லக்ஷ்மி இருக்குது, முருகன் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா சாமியோட உருவம் எல்லா கடவுளோட உருவங்களும் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் நம்ம கிஃப்ட் கொடுக்குறனாலும் சரி இல்லை நம்ம பூஜை அறையில் வச்சுக்கிற மாதிரியான பொருளாக வேணும் அப்படின்னாலும் சரி நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கோமாதாலாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே பாருங்களேன். ஈவன் வந்து விநாயகர் உருவம் நமக்கு கோல்ட் பாலிஷ்ல கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வெள்ளி தாங்க. வெள்ளி உங்களுக்கு கோல்ட் பாலிஷ்ல கொடுத்துருக்காங்க. எனாமல் கோட்டோட இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான விநாயகர் உருவம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஸோ பனானா ட்ரீ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்ததான் ஆன்டிக்ல பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இருக்கு. ஸோ வெள்ளியில் நமக்கு ஆன்டிக்ல இருக்கக்கூடிய விநாயகர். ஸோ ஆன்டிக்ல சொம்பு பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி ஆன்டிக்ல உங்களுக்கு விநாயகர் இருக்கு. தாமரை மேல இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ரொம்ப அழகா இருக்கு, தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளி பொருட்களுக்கு உங்களுக்கு செய்கூலி செய்தாரம் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லர்ல கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாமே பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கும். எல்லாம் இது வந்து அகல் விளக்கு, நமக்கு கீழே வந்து யானை இருக்க மாதிரி, மேலே வந்து அகல் விளக்கு இருக்க மாதிரி. இதெல்லாமே நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். பூஜை அறையில் வச்சுக்கிற மாதிரியான அகல் விளக்குலேயே நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய, பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி உங்களுக்கு வெள்ளியில் மணி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெள்ளியில் பாருங்கள் மணி இருக்குது. ஸோ இது சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. உங்களுக்கு எந்த வெயிட் வந்து எவ்வளோ வெயிட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அன்னப்பக்ஷி இருக்க மாதிரியான அகல் விளக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அகல் விளக்குலேயே லேம்ப்பு சென்டரில் வந்து நமக்கு திரி வைக்கிற மாதிரியான டைப்பு அன்னப்பக்ஷியோட கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அன்னப்பக்ஷி இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயில் டிசைன் இருக்க மாதிரி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாமே பாருங்களேன். ஸோ நம்ம திருப்பதியில் வந்து பெருமாளோட உருவம் இருக்குது. ஸோ அதோடைய இது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஊதுபத்தி வச்சுக்கலாம். பாருங்களேன், இது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பெருமாள் வந்து நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளோட அவங்களோட சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டு, ஊதுபத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இந்த மாதிரி நிறைய ஊதுபத்தி ஸ்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு வெள்ளியில் இருக்குது. அதே மாதிரி வெள்ளி பிளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளியில் இருக்கக்கூடிய தட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெள்ளி தட்டில் தான் சாப்பாடு கொடுப்போம் இல்லையா. ஸோ குழந்தைங்க சாப்பிடும் அப்படின்னா என்னதான் வெள்ளி கொடுத்தோம்னாலும் சரி நல்லா ஃபேன்சியாக இருக்கணும். ஸோ இது பாருங்களேன், ஓகே, மங்கி இருக்க மாதிரி நல்லா ஃபேன்சியான ஒரு வெள்ளி பிளேட்டு. ஸோ இதில் பார்க்கும்போது குழந்தைங்க சாப்பிடணும், அவங்களா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கக்கூடிய தட்டம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம கடவுளோட உருவங்கள் எல்லாமே ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ராதாகிருஷ்ணா உங்களுக்கு ஆன்டிக்கில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ராதாகிருஷ்ணா ஆன்டிக்கில் ஃபுல்லாகவே இது உங்களுக்கு வெள்ளியில் வரக்கூடியது. எல்லாமே இப்போ நியூ அறிவெலாம் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வெள்ளியில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்பாபா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் இதை வைக்கிற பட்சத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாய்பாபா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாய்பாபாவோட முழு உருவமே இருக்க மாதிரி ஆன்டிக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி கடவுளோட உருவங்கள் எல்லாமே ஆன்டிக்கில் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளி டைப்பில் இல்லாமல் ஆன்டிக்கில் இருக்கனால இது அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆக்சிடைஸ் ஆணிச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு இது வந்து மங்காது. எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுதான் ஆன்டிக்கோட ஸ்பெஷலே. இந்த மாதிரி நிறைய வெள்ளியில் பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி கடவுள் உருவங்கள் எல்லாமே ஓவியா ஜுவல்லரில் வச்சுருக்காங்க. எப்போவுமே ரெகுலராகவே ஓவியா ஜுவல்லரி வந்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர்ட் ரேட்லேருந்து அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அதுலேருந்து ₹1 கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்களுக்கு உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எப்போவுமே கிடையாது ஓவியா ஜுவல்லரில். ஓவியா ஜுவல்லரில் இருக்கோம். இங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சில பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வரக்கூடிய வழியில் திருச்சி மெயின் ரோட் குகையில் ராயல் சிப்ஸ்க்கு பக்கத்தில். இதே சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரீங்க அப்படின்னா திருச்சி மெயின் ரோட் குகையில் எம்ஜிஆர் சிலை இருக்கும். எம்ஜிஆர் சிலையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் ஓவியா ஜுவல்லரி லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெள்ளி பொருட்களில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், அதாவது வெள்ளியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா வெள்ளியில் ப்ரைடலுக்கான செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது சொன்னோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து நெக்லஸ் காட்டியிருந்தோம், ஹாரம் காட்டியிருந்தோம், அதே மாதிரி ஒட்டியானம் காட்டியிருந்தோம். அதுக்கடுத்து தான் மேட்சிங்காக என்ன தேவை, பேங்கிள் தான் தேவை இல்லையா. ஸோ பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோங்க. அதே மாதிரி மென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிரேஸ்லெட் மாடல்ஸ், கடா மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது. இயரிங்ஸ் குட்டி குட்டியாக நம்ம குழந்தைங்க டீனேஜில் இருக்கவங்களுக்குலாம் போடக்கூடிய இயரிங்ஸ், இந்த மாதிரி நிறைய சாவி கொத்து, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த செக்மெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வெளியில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் பார்க்குறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு டபுள் பேங்கிள்ஸு. அதே மாதிரி நீங்கள் கார்னர் பேங்கிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் கார்னர் பேங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைமண்ட் மாதிரி இருக்கும். டைமண்டோட ரிப்ளிகா டைப்பில் இருக்கக்கூடிய வெள்ளி பேங்கிள்ஸ் உங்களுக்கு. இது எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்டோனாக வேணும்னா ஒயிட் ஸ்டோனாக இருக்குது. இல்லை மல்டி கலர்ஸ் பார்க்க ரூபி மாதிரி எம்ராய்டு மாதிரி மல்டி கலர்ஸில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேங்கிள் வேணும்னா உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் டைப் இருக்குது. அதாவது ஒரு கையில் நீங்கள் வாஷ் எப்போவுமே வேர் பண்ணிப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேங்கிள். இல்லைனா இது பாருங்கள், நமக்கு வந்து இது கடா டைப்பில் வரக்கூடிய பிரேஸ்லெட் மாடலில் ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி மல்டி கலர்ஸில் இருக்கக்கூடியது இருக்குது உங்களுக்கு. பேல் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு. இந்த மாதிரி செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெள்ளியில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு 92.5 பியூரிட்டி இருக்கக்கூடிய வெள்ளி தான் உங்களுக்கு. இதில் இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வாங்க. அடுத்ததான் மென்ஸ்க்காக வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல்ஸ் பார்க்குறோம். இது எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல்ஸ் மட்டுமே. இது பாருங்க. ஸோ மென்ஸ்க்காக இருக்கக்கூடிய காப்பு மாடல்ஸு நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எப்போவுமே நம்ம ரெகுலராக மென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்னு. இது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ யானை உருவம் இருக்க மாதிரி, அதே மாதிரி சிங்க உருவம் இருக்க மாதிரி. ஸோ இது எல்லாமே கடா மாடல் இருக்கக்கூடியது. இது எல்லாமே பாருங்களேன் நல்லா கிராண்டாக பெருசாக இருக்கக்கூடிய டைப்பு. ஸோ இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னா, அதாவது டீனேஜாக இருக்க பாய்ஸ் எல்லாமே இந்த மாதிரி விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பெரியவங்க போடுற மாதிரி, ஸோ எபோவ் 20s இருக்கவங்க வியர் பண்ணுற மாதிரி ஆன்டிக் மாடலில் இருக்குது. யானை இருக்க மாதிரியான டிசைன், இந்த மாதிரியான கடா டைப் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நியூ அரைவல்ஸு. ஸோ கோல்ட் பாலிஷோடு இருக்கக்கூடியது. இந்த பாலிஷ் உங்களுக்கு போகவே போகாது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கோல்டில் நம்ம வியர் பண்ணக்கூடிய கடா மாதிரி இருக்கும். இதெல்லாமே பாருங்களேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே. இது உங்களுக்கு இந்த பாலிஷ்டு போகாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கோல்ட் பாலிஷ்டு, பார்க்க அப்படியே கோல்டில் இருக்கக்கூடிய கடா மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ஸ் ரெகுலராக விரும்பி வியர் பண்ணக்கூடிய காப்பு மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. சைஸ் வேரியேஷனோடு இருக்குது. ஸோ உங்களுடைய ரிஸ்ட் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சைஸில் நீங்கள் வேணுங்கிறத பிக் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே கடா மாடல்ஸ். அதே மாதிரி பேங்கிள்ஸு ஜென்ஸ்க்காகவும் லேடிஸ்க்காகவும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க. அதுக்கடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது டீனேஜாக இருக்கவங்க இல்லை குழந்தைங்களா இருக்கிறவங்களுக்கு தங்கத்தில் தோடு போடணும் அப்படின்னா கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு தங்க மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது உங்களுக்கான கலெக்ஷன். ஏன்னா இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளி தான். இது எல்லாமே கோல்ட் பாலிஷில் இருக்கக்கூடிய வெள்ளி இயரிங் கலெக்ஷனு. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாமே பாருங்களேன். இதெல்லாமே உங்களுக்கு வெயிட்டை பொறுத்து, கிராம பொறுத்து தான் வந்து ப்ரைஸ் உங்களுக்கு வரும். ஸோ எல்லாமே ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி. ஏன்னா இதில் ஸ்டோன்ஸ் வச்சோம்னா தான் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பிக் பண்ணோன்னா இது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக மேலே வந்து லீஃப் மாடலில், கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரே ஒரு ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து, அதாவது ஒரு 2 years மேலே இருக்கவங்கலேருந்து டீனேஜ் இருக்கவங்க எல்லாருமே போட்டுக்கலாம். அந்த மாதிரியான இயரிங் கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி அம்பர்லா பேட்டர்ன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பாருங்கள் அம்பர்லா டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜும்காஸ் டைப் இருக்குது. ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கக்கூடிய ஜும்காஸ். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 3 கிராம் தான். வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு 3 கிராமில் இருக்கக்கூடியது. இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை மாடலில் கேஸ்டிங் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கம்மியாக ஒரு கேஸ்டிங் பேட்டர்னில் வேணும் அப்படின்னா கேஸ்டிங் பேட்டர்னில் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியதும் இயரிங் கலெக்ஷன்ஸு. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 4 கிராம்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஒரு 2 கிராம்ஸ் 3-4 கிராம்ஸ்க்குள்ளே வரக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸு. இது எல்லாமே வந்து நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க போடுறத விட அம்மாங்க தான் அதிகமாக போட்டிருப்பாங்க. குழந்தைங்களுக்குன்னு வாங்குறத தாராளமாக நீங்களுமே போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். காதை ஒட்டின மாதிரி, எப்போவுமே கழண்டு வராது. அதே மாதிரி நம்ம தங்கம் போட்டு வருது, குழந்தைங்களுக்கு தங்கம் போட்டு விட பயப்படுற அம்மாங்க எல்லாமே இந்த மாதிரி நமக்கு தங்க முழாம் பூசப்பட்ட வெள்ளியில் இருக்கக்கூடிய இயரிங்ஸாக போட்டு விடலாம். ஸோ வெள்ளி அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு 92.5 பியூரிட்டி இருக்கக்கூடிய வெள்ளி தான். ஸ்டோன்ஸே எனக்கு வேணாம், ஸ்டோன்ஸ் இல்லாமல் வேணும்னா இந்த கேஸ்டிங் மாடல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்களேன், ஃபுல்லாகவே உங்களுக்கு கேஸ்டிங் டைப்பில் ஜும்காஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு 3 கிராம் 3.5 கிராம் தான் வருது.
ஸோ ஒரு 3.5 கிராமில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கேஸ்டிங் ஜும்காஸ் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே எல்லாமே நிறைய பேட்டர்ன் இருக்குது. கம்பைண்டாக ஃப்ளார் மாடலு, லீஃப் டைப்பில், அதே மாதிரி அம்பர்லா டைப்பு, பட்டர்ஃப்ளை டைப்பில், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வெள்ளி. இந்த இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெள்ளி இயரிங்ஸ் தான் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்காகவே வச்சுருக்காங்க. இதெல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி அதுக்கடுத்து பெண்டன் மட்டும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெண்டன் வியர் பண்ணிக்கலாம். வெள்ளி பெண்டன் இருக்குது. அதே மாதிரி தங்கமழம் பூசப்பட்ட சில்வர் பெண்டன்ஸ் இருக்குது. இதெல்லாமே பாருங்களேன், நமக்கு கோல்ட் பிளேட்டடோடு இருக்கும். ஸோ இது மூவபிள், ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி மீன் டிசைன் எல்லாமே இப்போ ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து கடவுளோட உருவங்கள் இருக்க மாதிரி, வெங்கடாஜலபதி, ஓம் இருக்க மாதிரி, மீன்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க. மேலே வந்து எனாமல் கோட்டோட இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்க்க டைமண்ட் அப்படியே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரி இருக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ் வேணும்னா லெட்டர்ஸு இந்த மாதிரி இருக்குது. அதில் பாருங்களேன், அடுத்ததாக இது பார்க்க உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி பெண்டன் போட்டுக்கலாம். பாருங்களேன், விநாயகரோட முகம் மட்டும் இருக்க மாதிரி, லக்ஷ்மி தாமரை மேலே இருக்க மாதிரி, வெங்கடாஜலபதி முகம் இருக்க மாதிரி, இந்த மாதிரி இருக்குது. காயின்ஸில் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் காயின்ஸ் வாங்கி கழுத்தில் கட்டி விடும் இல்லையா, அந்த மாதிரி காயினாக வேணும்னா உங்களுக்கு வெள்ளி காயின் இருக்குது. ஸோ கடவுள் உருவம் பதிச்சா வெள்ளி காயின் உங்களுக்கு இருக்குது. சாய்பாபா, இந்த மாதிரி எல்லா கடவுள்களோட உருவங்களும் உங்களுக்கு இருக்குது. அதில் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து சாவி கொத்து. ஓகே, சாவி கொத்து பாருங்கள், நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய நிறைய சாவி கொத்து டிசைன்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாவி கொத்து எல்லாமே நம்ம மாட்டி வைக்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எனாமல் கோட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, லாரல்ஸ் மாதிரி வச்சு, அதே மாதிரி சவுண்ட் எல்லாமே வரக்கூடியது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன். இது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு சாவி கொத்து உங்களுக்கு. ஸோ மேலே ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, மல்டி ஸ்டோன்ஸு. அதே மாதிரி மயில் டிசைன் உங்களுக்கு வருது. எனாமல் கோட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எனாமலோட பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது ஷேக் பண்ணும்போது பாருங்களேன், சவுண்ட் வரும். ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் இப்போ புது அரைவலாக வந்திருக்கக்கூடிய சாவி கொத்து கலெக்ஷன்ஸ். இதில் இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் வேறு டிசைன்ஸ் வேணும்னா நான் ஜஸ்ட்டு பர்டிகுலராக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இதுலேயும் நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது. வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓவியா ஜுவல்லரில். தவிக்குது மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஜோல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம்டம் மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஜோல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம்டம். நம்முடைய ஓவியா ஜுவல்லரில் இருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு ஹிண்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து தங்க நகை வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமரு. கண்டிப்பாக ரெகுலர் காலர்ஸாக இருக்கிறீங்க. நம்மளுடைய ஓவியா ஜுவல்லர் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் none other than நம்மளுடைய பாரதி சார் தான். இன்றைக்குமே அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஜுவல்லரிஸ் வாங்குறதுக்காக. நாங்கள் வரும்போதே பார்த்துட்டோம். ரொம்ப நேரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார். ஹலோ. ஸோ வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நபர் ஓவியா ஜுவல்லரில், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வாரம் ஒரு முறை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கடையில் வந்துட்டு பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் செயின்கள், ஆரம், இன்னும் பிற நகைகளுக்கு, அதாவது செயின்களுக்கு வெறும் 60 ரூபாய் மட்டும் செய்கூலி, சேதாரம் கிடையாது. இப்போ ஒரு பவுன் செயின் எடுக்கிறோன்னா மற்ற கடையில் 5,000 ரூபாய், அதாவது
5000 ரூபாய் வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுப்பாங்க. இவங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுப்பாங்க. வந்துடும், அதுவே ஒரு ஹை ப்ரைஸ்க்கு வந்துடும். பட் இங்கே வந்து செய்கூலி மட்டும்தான், அதுவும் கம்மி தான், சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக தோணுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப லக்கியான ஷாப், ரொம்ப இது ரொம்ப ஃபேவரட்டான ஷாப். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இவங்க. ப்ரெசன்டேஷன் எல்லாமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஷாப்பில். உண்மைக்கு சொல்லப்போனால் இது ஒரு கைராசியான கடை. அவங்க நம்ம ஜுவல் வாங்கும்போதே சொல்லுவாங்க, மேலும் பொன் சேரட்டும், 1 10 ஆகட்டும் 10 100 ஆகட்டும்னு. அதே மாதிரி அது ஜஸ்ட் வேர்ட்ஸ் கிடையாது, அவர் ட்ரூவாக சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து நமக்கும் வந்து நிறைய சேருது, அந்த சொல்கிற வேர்ட்ஸ் வந்து நிறைய சேருது. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே நகை எடுக்கிறப்போ இவங்க வந்துட்டு நம்மளுக்கு கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க பொட்டிக்கில் வந்துட்டு ஷாப் பண்ணுறக்கு 500 1000 கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க கிஃப்ட் வவுச்சர் தராங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போய் சாரீஸ் எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கிஃப்ட் வவுச்சர் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஒரு 1000 அது போல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து அந்த கிஃப்ட் வவுச்சரில் வந்துட்டு அவங்க அது மைனஸ் பண்ணிப்பாங்க. தென் வெள்ளி பொருட்கள் எடுத்துகிட்டா வந்துட்டு செய்கூலி சேதாரம் கிடையாது. வெறும் வெள்ளி ரேட் இன்றைக்கி வந்துட்டு 63 ரூபானா அதோட எடை என்னவோ அது மட்டும்தான். மற்றபடி இப்போது மற்ற கடையில் எங்கேயுமே இப்போதைக்கு ஆஃபர் கிடையாது. இப்போ வந்துட்டு செய்கூலி சேதாரம் எந்த ஒரு நகைக்கும் கிடையாது. அதாவது ஆரம் அந்த நகைகளுக்கு மட்டும் கிராமுக்கு 200 ரூபாய் அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு மற்ற கடைகள் மாதிரி 1 பவுனுக்கு 1 கிராம் சேதாரம் அப்படின்ற மாதிரி வந்து எங்கும் கிடையாது. ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் அவங்க முன்ன பின்ன வந்துட்டு நம்ம நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியுது. அது இல்லாமல் கைராசியான கடை, அதனால் வந்து அடிக்கடி எடுக்க முடியுது. நான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுனால அவங்களும் வந்து எடுக்கிறாங்க. இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் 5 சவரன் நகை எடுத்தோம். அந்த 5 சவரன் நகை வந்துட்டு இப்போ பார்த்தா ஒரு சவரன் வந்துட்டு 40,000 ரூபாய் வருது. அப்போது 5 சவரன் போது 2 லட்சம் ரூபாய். எங்களுக்கு இந்த கடையில் நாங்கள் முந்தானத்தை எடுத்தப்ப அதோட விலை என்னென்னா வந்துட்டு செய்கூலி, அதாவது 1 கிராமுக்கு 60 ரூபாய்னு செய்கூலி போட்டு 2 லட்சத்தி சேதாரம் இல்லாமல் செய்கூலி மட்டும் 1 கிராமுக்கு 60 ரூபான்னு போட்டு 2,04,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதே வந்து நம்ம வெளியில வாங்கினோம்னா அந்த இதுவே வெளிய 25,000 வந்து பிளஸ்ஸா இருக்கும். அது வந்து நம்ம அந்த 25,000 இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிராம் 4 கிராம் வந்து எடுத்துட்டு போலாம் எக்ஸ்ட்ரா. அது நமக்கு ப்ராஃபிட் தான். இதே வந்து நம்ம வெளியே எடுத்திருந்தோம்னா 1 பவுனுக்கு 1 கிராம் சேதாரம், அப்போ 5000, அப்போ வந்துட்டு 25,000 வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இதில் வந்துட்டு அவங்களுக்கு செய்கூலின்னப்போ இதில் நம்மளுக்கு 20,000 ரூபாய் லாபம். ஸோ இதை மக்கள் வந்து யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஓவியா ஜுவல்லர்ஸ் தெரியாதவங்க கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவியா ஜுவல்லர்ஸ் வாங்க, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க, நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சூப்பர். ஸோ நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஸோ தங்க நகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நீங்கள் கவலையே பட வேணாம். அதுக்கேற்ற மாதிரியான ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஓவியா ஜுவல்லர். கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதுதான். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தங்க நகை. பாருங்க ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓவியா ஜுவல்லர்ஸ்ல ஆர்டர் கொடுத்து செஞ்சது மட்டும்தான். அண்ட் போட்டிருக்கிறது எல்லாமே ஓவியா ஜுவல்லர்ஸ் நகை மட்டும்தான். பிகாஸ் இங்கே எடுக்கிறப்போ நான் ஒரு 1.5 வருஷமாக தான் நான் இங்கே சேலம் வந்திருக்கேன். இந்த 1.5 வருஷம் எப்போ ஓவியா ஜுவல்லர்ஸ் திறந்ததோ அப்போ இருந்து வந்துட்டு ஓல்டு பிரான்ச் இருந்துச்சு. இங்கே வந்து இங்கே எடுத்ததுலேருந்து மேன்மேலும் பொன் சேருது. அதனால கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சேரட்டும். ஓவியா ஜுவல்லர்ஸ் வாங்க, நகைகள் எடுங்க. ஸோ இன்னைக்கு என்ன வாங்குனீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப நேரமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்னைக்கு 2 சவரன்ல ஒரு செயின், ஒரு 1 பவுன்ல கம்மல், இன்னொரு 1/2 பவுன்ல ஒரு கம்மல், அப்புறம் வந்து ஒரு டாலர், அதுக்கப்புறம் ஒரு டாலர் எடுத்தோம். அவ்வளவுதானே சார், லிஸ்ட் முடிஞ்சுல? அவ்வளோதான். ஓகே. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாருங்க எவ்வளோ வாங்குறாங்க. ஏன்னா கைராசியான ஸ்தாபனம். நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப பொன் சேரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் பொன் சேரணும் அப்படின்னா ஓவியா ஜுவல்லர் வாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பேசியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர்ஸ் நிறைய பேரை பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓவியா ஜுவல்லரில் இருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக நகை வாங்கின கஸ்டமர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கஸ்தூரி. எங்கேருந்து வரீங்க? அயோத்தியாப்பட்டினம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்க? இல்லை, நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம். நிறைய டைம் வாங்கியிருக்கீங்க. இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க? என்ன வாங்கியிருக்கீங்க? இப்போ முடிஞ்சிச்சு. ஓகே. பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு. என்ன வாங்குனீங்க? கொடி வாங்கினோம், தாலி கொடி.
எத்தனை பவுன்ல வாங்கியிருக்கீங்க? 7 பவுன். ஓகே, ஸோ ஆஃபர் இப்போ என்ன ஆஃபர் கொடுத்துருந்தாங்க? ஸோ நம்ம லைவ்ல ஆஃபர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே நீங்கள் லைவுக்கு கால் பண்ண கஸ்டமர் வேறு. ஆமாம், ஸோ அதனால ஆஃபர் வந்து லைவ்ல சொன்ன அதே ஆஃபர் தான் உங்களுக்கு போட்டாங்க. அதே ஆஃபர் தான் போட்டாங்க. எப்படி இருக்கு? ஓகேவா? அமௌண்ட்டு பரவாயில்ல, ஆஃபர் எல்லாமே மற்ற கடையோட பரவாயில்ல, கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. பரவாயில்ல. அதனால தான் அயோத்தியாபட்டினத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க வாங்குறதுக்கு. அது குறிப்பா இன்னொன்னு சொல்லணும், மழை வந்து வெளியில வந்துட்டு இருக்கு, மழையிலயும் அயோத்தியாபட்டினத்துல இருந்து இங்க வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய தங்கம் உங்களுக்கு சேர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி நீங்க லைவ்க்கு கால் பண்ணீங்க இல்லையா, லைவ்க்கு கால் பண்ணவங்களுக்கு சார் ஒரு gift கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. கொடுத்துட்டாரா? ஓகே, ஸோ கேட்கவே வேணாம், எல்லாத்தையுமே கொடுத்துட்டு. அதே மாதிரி தாலி கொடியும் ரொம்ப அற்புதமா வாங்கியாச்சு. எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர் இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்காங்க. பாக்குற மக்களுக்கு ஓவியா ஜுவல்லரி வரணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்றது, எல்லா கடையோட இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. கலெக்ஷனும் நிறைய இருக்குது. ரேட்டு தான் சொல்கிறேன், எல்லா இதோட நானே 4-5 கடை ஏறி பார்த்துருக்கேன். அதுக்கு இது எனக்கு பெட்டர். ஆமாம். ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய தங்கங்கள் சேர்றதுக்கு ஓவியா ஜுவல்லரி சார்பா வாழ்த்துக்கள்மா. ஸோ இவ்வளோ மலையிலயும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முதல்ல நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. மனசோ இப்போ தண்ணி அடிக்குது, மாமன் அடிக்கு முத்தல டம் டம். சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது, ஆசை பொண்ணுக்கு அச்சத டம் டம். புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது, பிடிச்சா ஒரு வெப்பம் ஒழிக்குது. வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது. மாலை டம் டம், மஞ்சள டம் டம், மாத்து அடிக்கு மங்கள டம் டம். ஓல டம் டம், ஒதுக்கு டம் டம், ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம். மாலை டம் டம், மஞ்சள டம் டம், மாத்து அடிக்கு மங்கள டம் டம். ஓல டம் டம், ஒதுக்கு டம் டம், ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம். ஓவியா ஜுவல்லரில் இருக்கும் நிறைய புது நகைகள் எல்லாமே. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டுமே நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. இன்னும் உங்களுக்கு முடியல, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். வெளியில் ஹைலைட் என்ன அப்படின்னா கொலுசு தாங்க. எல்லாருமே போடணும்னு நினைப்போம். ஒரு சிலர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் போடணும்னு நினைப்பாங்க. அதே ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மாடர்ன் செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே போடக்கூடிய ஆங்க்லெட்ஸ் கூட பார்க்க ட்ரெண்டியாக இருக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. உங்கள் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரியான கொலுசுகள் எல்லாமே நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் வச்சுருக்காங்க. அது மட்டும் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 365 நாட்களும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க. வெளியில் இப்போ நீங்கள் கொலுசு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, வெளியில் பொருட்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, செய்கூலி சேதாரம் நீங்கள் கட்டவே தேவையில்லை. இப்போ வந்து அதாவது இப்போ நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்ருக்குறீங்க, அடுத்த நாளே வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் எடுக்கக்கூடிய கொலுசுகளுக்கு 2 ரூபாய் மார்க்கெட் ரேட்லேருந்து 2 ரூபாய் தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் ஓவியாவில் உங்களுக்கான ஆஃபர். தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கொலுசு கலெக்ஷன்ஸ் தான். வாங்க கொலுசுலாம் பார்க்கலாம். ஓவியா ஜுவல்லரில் இருக்கக்கூடிய கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரேக்கில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, நமக்கு நார்மல் பேட்டர்ன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கொலுசு டைப்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பியூரிட்டி வந்து 92.5 பியூரிட்டி இருக்கக்கூடிய கொலுசு. அதே மாதிரி கொலுசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நாளுமே ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. செய்கூலி சேதாரம் கிடையாது. இப்போ ஒரு கொலுசு பார்க்குறீங்களா, எக்ஸாம்பிள் இந்த கொலுசு பார்க்குறீங்க, 45 கிராம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அதில் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. செய்கூலி சேதாரம் கிடையாது. இப்போ அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் வாங்குறீங்க டிசம்பர் 13, இப்போ நீங்கள் வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு போர்டு ரேட்லேருந்து 2 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர்லேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓவியாவில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இட்டாலியன் சில்வர் உங்களுக்கு. ஸோ ஆங்க்லெட் மாடல்ஸு ரொம்ப ஃபேன்சியாக மாடர்னாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஆங்க்லெட் டைப்ஸ் தான் வியர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆங்க்லெட் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய டிசைனோட, சவுண்ட்ஸ் வராது, பார்க்கும்போதே ரொம்ப எலைட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில், பிங்க் கலரில், ஒயிட்டில், இந்த மாதிரி மல்டி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான ஆங்க்லெட்ஸு இட்டாலியன் சில்வரில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு பீஸ்க்கான ரேட் வரும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மாடல்ஸ் வந்து ஆக்ரா மாடலில் இருக்கக்கூடிய கொலுசு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ப்ராடாக இருக்குங்க. காலில் நம்ம போடும்போது ஒரு சிலர்லாம் வந்து காலில் போடக்கூடிய கொலுசு வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும், நல்லா பெருசாக தெரியணும்னு நினைப்பீங்க.
அவங்களுக்கு இந்த மாடல் வந்து ஒரு சூப்பரான சாய்ஸு. இதில் இன்னொன்று என்ன ஹைலைட் அப்படின்னா, ஒரு சிலர் இவ்வளோ பெருசாக போடணும்னு விருப்பம் இருக்கும், ஆனால் போட்டோம்னா அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குமே, டிஸ்டர்ப் பண்ணுமே அப்படின்னு நினைப்பீங்க. இது உங்களுக்கு சவுண்டு வராது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிக் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்களேன். ஸோ இது எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு பாருங்கள். ஹார்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பால்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இவ்வளோதான் இதோட சவுண்டே, உங்களுக்கு சத்தம் அதிகமாகவே வராது. அதனால் தாராளமாக நல்லா ப்ராடான ஆங்க்லெட்ஸ் எல்லாம் வியர் பண்ணணும், கொலுசெல்லாம் வியர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி டைப் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். சவுண்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஸ்க்ரூ டைப் தான் இது. எல்லாமே உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய கொலுசு பேட்டர்ன்ஸுங்க. அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் இந்த டிசம்பர் 12, 13 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் போர்டு ரேட்லேருந்து ₹2 தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஓவியாவில். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில மாடல்ஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நல்லா ப்ராடாக நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே ப்ரைடல்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ மேரேஜ்க்கு, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொலுசு வந்து வியர் பண்ணவே மாட்டாங்க. மேரேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமே போடும்போது காலில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஆக்ரா மாடல் கொலுசு எல்லாமே வச்சுருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு இட்டாலியன் பேட்டர்ன், நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய இட்டாலியன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நார்மல் கொலுசு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு கிராண்டாக எவ்வளவு ஒர்க்குன்ட்டு. ஸோ ஃபுல்லாக நல்ல ஹெவியான ஒர்க் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு லூப் டைப்பில் கண்டினியூடு செயின் மாடல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும், அந்தளவு அட்ராக்டிவான கொலுசு இது எல்லாமே உங்களுக்கு. இதில் ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்கு பிக் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன் சில்வர்லேயே இருக்கக்கூடிய மற்ற ஆங்க்லெட்ஸு. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக்காக இருக்கக்கூடிய ஆங்க்லெட்ஸு. ஸோ வியர் பண்ணும்போது இது நமக்கு இங்கே அழகாக இருக்கும். இந்த ஆங்க்லெட் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஆங்க்லெட்ஸு. ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த குந்தன் டைப்பில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இல்லை இந்த ஆக்சிடைஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஆன்டிக் டைப்பில் இருக்கக்கூடிய இட்டாலியன் சில்வர்ஸ் உங்களுக்கு இது எல்லாமே. இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேர் பண்ணும்போதும் 365 நாளும் உங்களுக்கு இதே லுக்கு தான் இது கொடுக்கும். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட்லாமே இல்லாமல் வேணும்னா இதெல்லாம் பாருங்களேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு செயின் மாடல் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து வியர் பண்ணும்போதும் அப்படி தான் இருக்கும், நல்லா ஹாட் ஷேப்ஸு பார்க்கறதுக்கு அழகாக. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இட்டாலியன் சில்வர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வரும். அதே மாதிரி நார்மல் வெளியே எடுக்கிறீங்க 92.5 இருக்கக்கூடிய சில்வர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் இந்த டிசம்பர் 12க்கு மேலே ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக அதையும் பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில். வெல்கம் பேக் டு த ஷோ. ஓவியா ஜுவல்லரில் இருக்கும். எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வரக்கூடிய வழியில் திருச்சி மெயின் ரோட் குகையில் ராயல் சிப்ஸ்க்கு பக்கத்தில். இதே நீங்கள் வந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் கொல்லாம்பட்டி பைபாஸ்லேருந்து திருச்சி மெயின் ரோட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்சி மெயின் ரோட் குகையில் எம்ஜிஆர் சிலை இருக்கும். எம்ஜிஆர் சிலையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா நமக்கு வலது பக்கத்தில் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தங்கத்தோட விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்கு அந்த அளவு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு தங்க நகையை பொறுத்த வரைக்கும் சிட்டு கொடுக்குறாங்க, சிறுக சிறுக சேமிச்சுக்கலாம். அதே மாதிரி தங்க நகைக்கு வந்து விலை ஏறுமா இறங்குமான்ற குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட்டில் அமௌண்ட்டை கட்டி பில்லை வாங்கிக்கலாம். என்னைக்கு குறையுதுன்னு நினைக்கிறீங்களோ குறையிற அன்னைக்கு நீங்கள் நகை வாங்கிக்கலாம், இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு 10 பவுன் 20 பவுன் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதில் பாதிக்கு தான் பணம் கையில் இருக்குனாலும் கவலைப்படாதீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து ரேட்டை லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு செட்டில் பண்ணிட்டு நகைகளை வாங்கிக்கலாம். இது எல்லாமே எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ். இது இல்லாமல் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் தங்க நகைகள் வாங்கும்போது உங்களுக்கு அடிக்கடி ஆஃபர் இருக்குங்க. சவரனுக்கு 3000 ரூபாய் தள்ளுபடி இருக்கும். அதே குறிப்பாக இப்போ சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு தங்கம் வந்து 40,000 ரூபாய் வந்துருக்கு இல்லையா, அந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கூலி அப்படின்ட்டு செயினுக்கு 60 ரூபாய், அதே மாதிரி செயின் இல்லாமல் மற்ற நகைகளுக்கு 200 ரூபாய்,
மற்றபடி சேதாரம்னு சார்ஜ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, அதனால தான் நான் சொன்னேன் முதல்லயே, தங்கத்தோட விலை ஏறுனுச்சுனாலும் சரி இறங்குனாச்சுனாலும் சரி கவலைப்படாமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்தளவு உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ஆஃபர் கிடைக்கும். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் சேதாரத்துக்காக பணம் செலவு பண்ண தேவையே கிடையாது. ஓவியா ஜுவல்லரி வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்களே, கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்க போகிறாங்கன்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தப்புன்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ரெக்கார்டிங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்க, அதே மாதிரி தங்க நகைகளில் புது அரைவல்ஸ் நிறையா வந்திருக்கு. லைட் வெயிட் வேணாலும் சரி, நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய கிராண்ட் செட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நம்மளுடைய ஓவியாவில் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இருக்கக்கூடிய ஆஃபர் உங்களுக்கு போர்டு ரேட்லேருந்து ₹1 கம்மி. அதே மாதிரி செய்கூலி சேதாரம் கிடையாது. இப்போ இந்த டிசம்பர் 12 உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னா போர்டு ரேட்லேருந்து ₹2 கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஆஃபர்ஸ் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நேரில் வாங்க. உங்களுக்கு தேவையான தங்க நகையாக இருக்கட்டும், வெள்ளி பொருட்களாக இருக்கட்டும் தாராளமாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் மீரா மற்றும் சான். டாடா, பை. மனசோ இப்போ தண்ணி அடிக்குது, மாமன் அடிக்கு முத்தல டம் டம். சிரிப்போ இல்ல மின்னல் அடிக்குது, ஆசை பொண்ணுக்கு அச்சத டம் டம். புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது, குடிச்சா ஒரு வெப்பம் ஒழிக்குது. வேட்டி ஒண்ணு சேலையத்தான் கட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது. மாலை டம் டம்